ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா their தாட்ஸ் அட் திஸ் மூமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பர்சனை பார்க்கும்போது ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு வேலையாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அவங்க தடுமாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது ஃபுல்லாக கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. அந்த பர்சனோட மைண்டில் ரிலேஷன்ஷிப்பு இப்போ இல்லை, வேறு ஏதோ எந்த ஆஃபரையும் அவங்க ஏற்றுக்கல, டோட்டலாக சேடாக இருக்காங்க. நமக்கு 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னு தான் இந்த கார்டு குறிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒருத்தர் மூவ் ஆன் ஆகிட்டாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நீங்களாக தான் இருக்கும். பயங்கர சேடாக இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். வேண்டாம்னு தான் போயிருக்காங்க. தப்பு எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு கையையும் காலையும் அவங்களே கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாம் போக வேண்டாம், அவங்களா வரட்டும், நம்மளாம் போனால் தப்பு எல்லாம் நம்ம மேலே வந்துடும், அவங்களா வந்தால் தப்பு எல்லாத்தையும் அவங்க மேலே திருப்பி விட்டுடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுடக்கூடாதுன்னு இருக்காங்க. நீங்களே ஒரு காலோ மெசேஜோ பண்ணிங்கன்னா அதுக்கும் நிறைய கேள்வி கேட்பாங்க. அதனால் நீங்களே வரட்டும்னு இருக்காங்க. அவங்க மைண்டையும் ஹார்ட்டையும் அவங்களே கட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பர்சனுக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஸ்டேபிளாக இல்லை. ஒவ்வொரு மனுஷனுமே நைட்டில் வர்ற தாட்ஸ் வந்து பகலில் வர்றது கிடையாது. இப்போ எல்லாருடைய தாட்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா நைட்டில் இருக்கிற தாட் பகலில் இருக்காது. ஒவ்வொரு நாள் நைட்டும் நமக்கு பிடிச்ச பர்சனை நினச்சிட்டு தூங்குவோம். காலையில் எந்திரிச்சதும் அங்கேருந்து ஃபோனு, இங்கேருந்து ஃபோன் வரும். நம்ம வேலையில் ரொம்ப பிஸி ஆகிடுவோம். நமக்கு நைட் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்தாலே ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு உங்கள் மேலே லாட்ஸ் ஆஃப் லவ் ஃபீலிங்ஸ் உண்டுன்னு தான் அர்த்தம். அவருக்கு மைண்டுக்குள்ளே ஆயிரக்கணக்கான தாட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, உங்களுக்கு எப்படி கால் பண்ணுறது, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது. ஒரு பக்கம் ஃபியரும் இருக்குது, ஒரு பக்கம் பயமும் இருக்குது. ஆனால் இப்போ அந்த பர்சன் ரெடி கிடையாது. நமக்கு நைட்டில் வர தாட்ஸ் எல்லாமே பகலில் ஸ்டேபிள் கிடையாது. ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க, கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இருந்தாலுமே அதை உங்ககிட்ட காட்டாமல் ஹைட் பண்ணுறாங்க. ரூடாக இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு காட்ட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. நமக்கு வந்து இங்கே மெஜிசியன் கார்டு வந்திருக்கு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனை தான் இது குறிக்கும். இந்த கார்டு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு காலோ மெசேஜோ கண்டிப்பாக வரும். அந்த பர்சன் உங்களை இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்களாம். அந்த பர்சன் உங்களை திங்க் பண்ணுறாங்க. அவங்க பண்ணாங்கன்னா உங்களுக்கு மூட் ஸ்விங் ஆகும், அழுக வரும் திடீர்னு. உங்களுக்கு வந்து அது ட்ரிகர் ஆகும். அந்த பர்சனோட நேம் அடிக்கடி பார்ப்பீங்க, கனவுல வருவாங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகலைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ஹை வைப்ரேஷனில் வரும்போது அட்ராக்ட் ஆகும். அதையும் இந்த கார்டு குறிக்கும். நமக்கு லாஸ்ட்டாக இங்கே ஸ்டார் கார்டு வந்திருக்கு. அந்த பர்சன் ஒரு ஸ்டாராக இருந்திருக்காங்க. உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஒரு ஸ்டாராக இருப்பாங்கன்னு தான் இந்த கார்டு குறிக்கும். பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி எப்போவுமே ஒரு 4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க ஸ்டாராக தானே ஃபீல் பண்ணுவாங்க. அதை தான் குறிக்கும். ஸ்டார்னால் உடனே சினிமா ஸ்டாரு, நாடகத்தில் நடிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போவுமே அந்த பர்சனை சுற்றி 4 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க ஸ்டாருன்னு சொல்கிறது. இப்போ பணக்காரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்கலாம், இல்லை அவங்க யூடியூப்பில் நிறைய ஃபாலோவர்ஸை கூட வச்சுருக்கலாம். அவங்க கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஸ்டார்னாலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் தானே, அதை தான் இந்த கார்டு குறிக்கும். வணக்கம். இன்றைக்கி வந்து மண்டே, நம்ம இன்ட்யூஷன் பவர் செக் பண்ணுற டே. எனக்கு மண்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவேன். அதனால் மண்டே எனக்குன்னு இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு இன்ட்யூஷன் பவர் செக் பண்ணலான்னு எனக்கு தோணும். அதனால் மண்டே நம்ம வந்து இன்ட்யூஷன் பவர் செக் பண்ணலாம். இன்றைக்கி வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. நான் வந்து ரெண்டு கையில் ஒன்று எஸ் ஒன்று நோ வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த கையில் எஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கையில் எஸ் வந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும்னு அர்த்தம். இப்போ எனக்கே தெரியாது எந்த கையில் எஸ் இருக்க போகுது, நோ இருக்க போகுதுன்னு. ஒரு நிமிஷம். இப்போ நான் எடுத்துட்டேன். 2 கை இருக்குது. இதில் எஸ்ன்னு ஒன்று இருக்குது, நோ ஒன்று இருக்குது. இது எந்த ஹேண்டில் நீங்கள் நினைக்கிற விஷயம் வரணும், எஸ் வரணும்னு நினச்சிக்கிறீங்களோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம் எஸ் இதில் இருக்குது, நோ இதில் இருக்குன்னு. ரைட் ஹேண்டில் எஸ்ஸு, லெஃப்ட் ஹேண்டு நினச்சவங்களுக்கு நோ.
இது வந்து உங்கள் இன்ட்யூஷன் பவரை செக் பண்ணுறதுக்காக. வணக்கம்.